கேங்கு எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் ஆகி ஃபெயிலியரே ஆயிருக்கு. இந்த காலத்துல ட்ரூ லவ்வா பூமர் ஜானி. ஓஹோ எந்தன் பேபி படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விஷால் ஆக்டராகவே வராரு. அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதுக்கு ஹீரோ அசிஸ்டன்ட் டைரக்டரா உள்ள இறங்குறாரு. அவரோட வாழ்க்கையில நடந்த காதல் கதைகளை சொல்றாரு. அதுல 2 பப்பி லவ், ஒன்னு ஜென்யூன் லவ்வா இருக்கு, இருந்தாலும் அது பிரேக்கப் ஆயிருது. இன்டர்வல் சீக்வன்ஸா இந்த பிரேக்கப்பை தான் விஷ்ணு விஷால் சூஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் கதை நகர்ல ஏன்னா பிரேக்கப் ஆயிருச்சுல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினை போய் நீங்க மீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் இன்டர்வல்க்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு இந்த படத்துல காட்ட போறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படின்ற பரபரப்பான கதை தான் ஓஹோ எந்தன் பேபி. படத்தோட பிளஸ் எந்த இடத்துலயும் தொய்வில்லாத ஸ்கிரீன் பிளே. ஹீரோ விஷ்ணு விஷாலுக்கு ஸ்டோரியை நரேட் பண்ண ஆடியன்ஸோட நம்மளும் ஃபுல் இன்வால்வ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆக்டர்ஸ் மித்திலா அவங்க தான் ஹீரோயினை பிளே பண்ணியிருக்காங்க, ரொம்பவே வலு சேர்க்குது. அப்புறம் டைரக்டர் மிஷ்கின் டைரக்டராகவே வராரு. அவரோட கதாபாத்திரம் ரசிக்கப்படியா இருக்கு. கருணாகரன் ரொம்ப அழகா இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுறாரு. கிங்ஸ்லியோட காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துக்கு மியூசிக் ஜென் மார்டன். 2-3 பாடல்கள் கேட்கிற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பக்காவாவே அமைஞ்சிருக்கு. படத்தோட மைனஸ் லாஜிக் சுத்தமா இருக்காது. இந்த காலத்தையும் விஷ்ணு விஷால் மாதிரி ஹீரோஸ்லாம் சினிமால இருக்காங்களான்னு ஆச்சரியப்படதான் வைக்குது. மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. டிராகன், நீக், விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம் மாதிரி படங்கள் நீங்க ரசிச்சு தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓஹோ எந்தன் பேபி உங்களுக்கு ஒரு ட்ரீட் தான். அப்புறம் என்ன, தியேட்டர்ஸ்ல பாருங்க. மிஸ் பண்ணிட்டு ஓடிடில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.